உங்க கூட செய்ய துணியாத விஷயத்தை இந்த 17 வயசு பையன் செஞ்சிருக்கான். அரசாங்கத்தின் ஆவணங்களை வாசிச்சு அதில் சந்தேகப்படக்கூடிய மாற்றங்களை கண்டுபிடிச்சிருக்கான். டெல்லியில நாடாளுமன்ற குழுவினர்கிட்ட பேசியிருக்கான். என்னதான் நடந்தது இந்த வருஷம், அதாவது 2026 வருஷம் நிறைய பேரை போல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சர்தார் சித்தார்த் என்ற பையன் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பரீட்சை எழுதியிருக்கான். மற்ற எல்லா பையன்களும் சோசியல் மீடியாவில் பிஸியா இருந்தப்ப சர்தார் சிபிஎஸ்இ டெண்டர்களை வாசிச்சுட்டு இருந்தான். டெண்டர்னா என்ன? இப்போ உங்க ஸ்கூலுக்கு 100 கம்ப்யூட்டர் வாங்கணும்னு வச்சுக்கிடுங்களேன். வேற வேற நிறுவனங்கள் தங்கள் விலையை கொடுப்பாங்க. உங்க ஸ்கூல் அதுல ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த நடைமுறைக்கு தான் டெண்டர்னு பேரு. சிபிஎஸ்இ விடைகளை மதிப்பிட ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் OSM அப்படின்னு ஒரு முறையை வச்சிருக்காங்க. சர்தார் சிபிஎஸ்இ டெண்டர் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் கவனமா ஒப்பிட்டு பார்த்திருக்கான். அதுல சில நிபந்தனைகள் அந்த நடைமுறை அப்போவே மாற்றப்பட்டிருக்கத பார்த்தான். அவனோட ஆய்வுப்படி அந்த மாற்றங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை எடுக்க தகுதி பெற மாதிரி இருந்தது. அவன் அதை தன்னோட பிளாக்ல, அதாவது வலைப்போல பகிர்ந்து ஆதாரமா அதிகாரப்பூர்வ ஆவணங்களையும் இணைச்சிருந்தான். இப்போ நாடாளுமன்ற குழுனா என்னன்னு பார்ப்போம். நாடாளுமன்றம் விசேஷ விசாரணைக்காக அமைக்கிற குழு தான் நாடாளுமன்ற குழு. நாடாளுமன்றத்தால எல்லா பிரச்சனைகளையும் முழுசுமா செக் பண்ண முடியாது. அதனால சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்களை கொண்டு ஒரு குழு அமைப்பாங்க. இந்த குழுக்கள் நாடாளுமன்ற குழுக்கள் என்று அழைக்கப்படும். இவங்க ஒரு பிரச்சனையை ஆழமா பார்த்து கேள்விகள் கேட்டு ஆவணங்களை ஆய்வு பண்ணி வல்லுநர்கள் கருத்தையும் சாட்சியாளர் இருந்த அவங்க கருத்தையும் கேட்பாங்க. இந்த நாடாளுமன்ற குழுவுக்கு என்ன அதிகாரம் உண்டு? நாடாளுமன்ற குழுவால யாரையும் நேரடியா சிறைச்சாலைக்கு அனுப்ப முடியாது. ஆனா தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அதிகாரிகளை கூப்பிட்டு விளக்கம் கேட்க முடியும். பதிவேடுகளை ஆய்வு பண்ண முடியும். நாடாளுமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பரிந்துரைகளை கொடுக்க முடியும். ஒரு குழு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுனாலே அந்த பிரச்சனை மக்கள் கவனத்துக்கு வந்துடும். இந்த பையன் எப்படி இங்க பிரச்சனை இருக்கும்னு நிரூபிச்சான்? அவன் எதையும் ஹேக் பண்ணல, எந்த ரகசிய ஃபைலையும் லீக் பண்ணல. பொது வெளியில கிடைக்கிற சிபிஎஸ்இ டாக்குமெண்ட், அதாவது ஆவணங்களை தான் பயன்படுத்தி இருக்கான். வெவ்வேறு ஆவணங்களை ஒப்பிட்டு இருக்கான், மாற்றங்களை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மாற்றங்கள் ஏன் நேர்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் கேள்வியாகுதுன்னு கேட்டிருக்கான். அவன் கொடுத்த ஆதாரங்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு அவனை அழைத்து விசாரிக்கிற அளவுக்கு முக்கியமானவையா இருந்திருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு 17 வயசு பையன் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பார்த்து சிரமமான கேள்விகளை எழுப்பி நாடாளுமன்ற கவனத்தையும் பெற்றிருக்கிறான். அந்த குற்றச்சாட்டுகள் கடைசியா நிரூபிக்கப்படுதோ இல்லையோ, ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது, அது வயசு ஒரு தடையல்ல அப்படின்னு. ஆர்வம், தைரியம், கவனமான ஆய்வு இருந்தா ஒரு மாணவனின் குரல் கூட நாட்டின் உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கும். இது போன்ற உண்மை சம்பவங்களை தவறாதிருக்க தமிழ் மூவர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.